டேய் கொடுத்துட்டு வந்துட்டோம்ல. சரி கொடுங்க. இன்றைக்கி எங்களோட டே 4 டைகர் நெஸ்ட் ட்ரெக்கிங்க்கு போகிறோம். வரா தான் ஜாகிங்லேயே போயிட்டு ஜாகிங்லேயே வந்துருக்கு. I thought 5. It was 7. 7.5. Yeah. Because I was running. அதான் டைகர் நெஸ்ட் பேஸுக்கு வந்துட்டோம். 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ நாங்கள் இப்போ 7000 அடி ஹைட்டில் இருக்கோம். 10,000 அடிக்கு போகணும். 3000 ஃபீட்டு. வந்து ஒரு இதெல்லாம் சொல்ல ஆல் டைம் ஹை இருக்கு. ட்ரெக் வந்து ஷார்ட்டர் டைமில் முடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சட்டெல்லாம் போட்டு ஸ்டிக்கு வர வைக்க தராங்க. கவர்மெண்ட் வண்டி தான் நிற்கிது. யாரும் வந்திருக்காங்க நினைக்கிறேன். கவர்மெண்ட் வண்டி நிற்கிது. ஏங்க அது நார்மல் செக்யூரிட்டி. பூட்டான் கவர்மெண்ட்னு போட்டிருக்கு பிஜி. ஓகே. ஸ்டிக்கு வாடகை தராங்க. ஒரு ஸ்டிக்கு 100 ரூபா. திரும்பி வரும்போது ரிட்டர்ன் பண்ணிடணும். மொனஸ்டி வரைக்கும் போனோம்னா மொனஸ்டிக்கு உள்ளே போனோம்னா டிக்கெட் 1000 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்து வாங்கணும். மொனஸ்டி வரைக்கும் போக மாட்டேன். ஒரு கெஃபே இருக்குது. அது வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் போய்ட்டு வந்துடும்னா நீங்கள் டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஆனால் ரெண்டுமே ஹைட் ஃபுல் இது போகணும். ஆமாம். கெஃபேனா ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே 2 கிலோமீட்டர் கெஃபே வரைக்கும் தான் போயிருக்காங்க. கெஃபே தாண்டி நீங்கள் மொனஸ்டி கேட் வரைக்கும் போகலாம். பட் உள்ளே போக முடியாது. உள்ளே போக முடியாது. ஆமாம். ஓகே. லைவ் ஆன் ஸ்டிக். வாங்கியாச்சு. எனக்கு வேணும்டா, உனக்கு வேணும்டா தெரியும். கொடுத்துட்டோம். சேஞ்ச் வாங்கிட்டோம். அது எக்ஸ்ட்ரா லோடு போடுற மாதிரி எனர்ஜி எக்ஸ்ட்ரா. வந்த வண்டி ட்ராப் பண்ணிட்டு கீழே போயிடுவாங்க. கூட எங்கள் கைடும் வராரு. நான் ஏன்னா 12 மணி சுடுகாடுக்கு போனேன். நீ வந்ததுக்கு நீ போய் சாவுனான்றான் டிரைவர். ஏதோ காசு கொடுத்த கிடந்து கொண்டு விட்டேன். இன்னைக்கு தானே எனக்கு ஜாலி ஜாலியாக இல்லையா? சின்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அது புகை மூட்டம்டா. ஃபாரஸ்ட் ஃபயர் தான் அப்படி இருக்கா? ஃபாரஸ்ட் ஃபயர்னால அப்படி இருக்கா? நேற்று ஈவினிங் ஆச்சுல. ஆமாம். நீங்கள் வரல காரணம் நாங்கள் பார்த்தோம். இதோ அங்க எங்க போனோம்? இதோ அதோ தெரியுது. அதுக்கு போனோம். சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒன்றும் இல்லை. 7 அடி 10,000 அடி ஹார்ஸுமே இருக்கு. ஹார்ஸில் போகலாம். ஆனாலும் மணி வந்து நடந்தா இதை கத்திரமா இருக்கு. ஹார்ஸில் போனால் பாதி வழியில் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு நடக்கிறது தான். போடா மூடி ட்ரெக்கு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து திரும்பி நடந்தான் போகணும். 100 ரூபா கொடுத்துருக்கேன். மேலே இருக்கு.
எடுங்க, யார் எடுக்கிறா? கொடுங்க உங்க ஃபோன்ல ஃபோன் போன் கொடு. எடுக்கலாம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஜீன்னா ஒரு டைட்டாக இருக்குது. ஈஸியா குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ தினேஷ் ப்ரோ மூச்சு வாங்க உங்களுக்கு. ப்ரோ கூட நீ தான் போகணும். Texan. Dolphin. போட்டுருந்தேன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை சாமி ஃபஸ்ட்டு டைவர்ட் பண்ணாங்க. அவங்கள போகலாம் ஓடிடுவாங்கன்னு. எனக்கு ராஜுவை பார்த்தா வரையிடுச்சு. ஆமாம், மணியோட ஃப்ரெண்டு இப்படியே ஹைட் ஏறுது. ஆல்டிடியூட் ஹையாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே வரைக்கும் போகணும். வர்றது லாஸ்ட்டாக இதில் டெய்லி யோகா, டெய்லி வாக்கிங்கு, ஆக்டிவிட்டி எல்லாம் Slow and steady wins the race. பார்த்தோம். இது ஒரு Yoga is all about slow breathing உருட்டு and steady breathing. உருட்டு Much easier. ஓகே. This way is a little bit steep. ஓகே. Yeah, starting point to the cafe it will be a little bit difficult, but After this zigzag. yeah, when you get your body warm up, then you will definitely. Walk slowly, my friend. You won't be coming again to this place. I know. Yes, yes. Your place is very busy. The world outside is very busy. We are the only one who is very relaxed over here in Bhutan. No hurry, no worry. So just enjoy the walk. Yeah, you have a sun, you have a nature, good air. Just keep on walking. ஆல்மோஸ்ட் ஹாஃப் வே மார்க். அதாவது கஃபே, இந்த கஃபே தான் ஹாஃப் வே மார்க். இது பின்னாடி தெரியுது தான் டைகர். அதான் போகிறோம். ஹலோ ஹலோ. ரொம்ப ஈஸியான ட்ரெக்கு. ஆனால் நாங்கள் பொறுமையாக வரோம். ரொம்ப ஈஸியாகும். இவனை மாதிரி ஒரு ஒன்றா நம்பர் இது வேறு பயங்கர It's a torture for the horse.
ஹார்ட் பீட் இவனுக்குலாம் வச்சா 160 இருக்கும். ஓ 180 இருக்கும் அவனுக்கு. பயங்கரமா வச்சாது அங்க வர குட்டி பாப்பா. நம்ம ஹோட்டல் தான் நம்ம ஹோட்டல் தான். அப்படியா? ஆல்மோஸ்ட் halfway mark. அதாவது கஃபே தான் halfway mark. இது பின்னாடி தெரியுது தான் டைகர் நெஸ்ட். அதான் போக போகிறோம். ஹலோ ஹலோ ரொம்ப ஈஸியான ட்ரெக்கு. ஆனால் நாங்கள் பொறுமையாக வரோம். ரொம்ப ஈஸியாகும். இவனை மாதிரி ஒரு ஒன்றா நம்பர் வேணாம் வரும்போது பார்த்துலாம். கேஃப்டீரியா கெஃபேங்க. லெஃப்டில் தான் போகணும். லெஃப்டில் போனால் டைம்ஸ் போக முடியும். ரைட் இதுக்குள்ள வாங்க கெஃபே தான் போக முடியும். நான் எடுத்துகிட்டு சாப்பிட முடியாது. அதனால் கெஃபே இப்போ போகல. நாங்கள் முடிவு எடுக்கலாம். நான் எடுக்க தான் நான் முடிவு. ஸ்டீப்னா படிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஸ்டீப்பாக ஏறும். முன்னாடி குனிந்த மாதிரி இருக்கும். கஃபே போகாமல் நேரம் மனசிக்கு போகும். ஐ इतने और அவ்வளோ இனி ஸ்டீப் இல்லை. இறக்கும். ஈஸியாக இருக்கு நடக்க. வீடியோ எடுக்கிறனால சொல்கிறேன். அவர் ஒன்றும் எடுக்கவே இல்லையே. காலத்தின் கொடுமை. சின்ன பையனை கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த மாதிரி ட்ரெக்கிங் நான் சொன்னீங்க. ட்ரெக்கிங்கே இல்லைடா, சும்மா வாக்கிங் டான்ட்டு. என்கிட்ட தான் சொன்னார். இதில் வேற சாதா சப்பல் போதும். But this one like that is hollow water. It's fine. okay. The some are there like it's not meant to be changed. எப்படியா இப்படி போனால் இது கொஞ்சம் ஸ்டீப். இது கிட்ட தானே? ஆமாம். டேட்டு ஷார்ட்கட்டில் Get tired very fast. நேற்று பார்த்தவங்க நேற்று பார்த்தாங்களா? இங்கே ரிட்டர்னிங் கெஸ்ட் எங்கே நேற்று பார்த்தேன்? Which one you want to take? நான் இவர் தான் ஸ்டீப். அவரோட பிறந்த இடமா ஃபர்ஸ்ட் கிங் இல்லை சீஃப் போட். இப்போ இருக்கிறத விட அந்த பெரிய புத்தா. So right now we are having the 70 chibebos. So இங்கே ஒரு ஃபோட்டோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. right now we are having the 70. He's the 25th foot. Yeah. So 20 and like 50. Like 50. Yeah. 25th is Hey, you need to tie the days. No, he's comfortable with it. Oh really? Yeah. Because you want little path.
So, cheaper boats are already 25. No, no. Right now we are having the 70th cheaper boat. 70th. 70th. Yeah, 70. 70, yeah. So that is the 25th. Before King itself, the chief of the குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்காங்க. 아니? 야, 고자무디 씨 해도 되죠. 야, 고자무디 씨 답요? அவ்வளோதாங்க, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். அதுதான் டைகர் நெஸ்ட் மொனாஸ்ட்ரி. ஸோ வேறு மலையில் இருக்கோம். இந்த மலை வந்து அந்த மலைக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஸ்டீப்பாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீப் ஹைக் இருக்குது. அது பண்ணால் தான் இந்த மொனாஸ்ட்ரி போக முடியும். ஸோ பூட்டானோட ஃபேமஸ் ஹைக்கிங் ஸ்பாட் ஜார்ஜியா. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. போயிடலாமா? நான் சொன்ன இறக்கும். ஸோ ஒரு மலையிலேருந்து இறங்கிட்டு அந்த மலையில் அப்படியே ஏறணும். ஏய், குச்சை பிள்ளை பார்த்துக்கிறா, உனக்கு நடக்கவே தெரியல. குச்சை வச்சு கூட இவனுக்கு தெரியும், அந்த சாமி சரி அப்படி தான் பேலன்ஸ் முன்னாடி பண்ணுவாங்க. அவன் போன அப்புறம் பின்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்ட் பண்ணாங்க. முன்னாடி இருக்கவங்க சுற்றுலா சூப்பராக இருக்கு. இங்கே அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. சூப்பராக இருக்கு இங்கே. நான் சொன்ன பாருங்க, இறக்கும் அப்படியே இறங்கி போகுது. அங்கே தெரிஞ்சு பாருங்க, அங்கே ஏறணும். ஆஹா, செத்தாடா சேகர். நீங்கள் ரிட்டன் ஏறும் போது கஷ்டமாக இருக்குமே. ஃபஸ்ட்டு அங்கே போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். Dobby, kom ik raad. Thank you. Excuse me, your shoe. Yeah. Wow. இதுக்கு போகிறதுக்கு 1 நேரம் வரும். அவ்வளோதான், எங்கள் ட்ரிக்கோட லாஸ்ட் பார்ட் இது. இறங்கி வந்துட்டோம். லாஸ்ட் ஹைக் ஒரு 700 ஸ்டெப்புன்னு போனாங்க. அந்த ஸ்டெப்பு ஏறி போனால் ட்ரெக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். மனஸ்டி அங்கே இருக்குது. போகிறோம், பார்ப்போம் எவ்வளோ டைமில் ஏறுறோம். கைக்கு முன்னாடி போகிறாரு. பின்னாடி வந்து குச்சி. எங்கடா இப்படி வருது? ஆமாம், போடம் கேட்டு பாருங்க. இல்லை இல்லை, உடனே வருது. பொட்டையிலே வரும். ஆஹா, 10 படிக்கிட்டு ஏறவே முடியல. மொனாஸ்ட்ரியோட என்ட்ரன்ஸ். Yeah. So in that small one like
we will be like 8. Okay, here I think like 100 something. Oh, okay. Really. Halls. Hey guys. Nice. வேண்டுதல் மழை வெயிலாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற வச்சிருவாங்க போல. வேண்டுதல் நம்ம வேண்டுதல் Yeah, the second Buddha. lotus born from Yeah. So in 1645, Shabdrung, you know, right, the beardman. The beardman, along with like one great saint, it's called Desitindrapye. So he has even been, he's a reincarnation as well as the feudal lord also. So like that feudal lord, the great saint Shabdrung, as well as that one, like the Desitindrapye, that he was when he was like 8 years old, they visited here, like 1645. So at that time, like Shabdrung instructed him to like build a temple here. Okay. So in 1692, that the feudal lord, the great saint, it's called Gyaltsen Tenzirabye. So he constructed a temple here. So later we'll see that it's called Gurutsengi temple. So like in 1692 he constructed that temple. What is the reason for tiger nest? So Guru, he came flying from Singizong. There is a place called Tagana, Hinsi. So from there, like the Guru, he came flying on the tigress, which is said to be his consort, in the form of like a tiger. Mode of transport. Yeah. So he came here, and the guardian deity here, he subdued that one, because the guardian deity here before, he wasn't like the guardian deity here. So he was like showing like harm to the people. So like Guru, he subdued that one, and after that he just made him the protector of this temple. So that's it. So 9 temples are there. We are just allowed to like visit only the 8. இதான் லாஸ்ட் பாயிண்ட். இதான் நீங்கள் ஃபோன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஃபோன் கேமரா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடணும். நீங்கள் கீழே டிக்கெட் வாங்கலாம், இது மேலே போக முடியாது. மேலே போகிறது கீழே டிக்கெட் வாங்கிடணும். We have the locker. You have locker key. So your specs, everything. Okay, camera, phone, everything. Keep it there. Come. No photography at all. Have to this point. இங்கே தான் நீங்கள் டிக்கெட் காமிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இவ்வளோ உங்கள் லாக்கர் கொடுத்துட்றாங்க. லாக்கரில் உங்கள் பேக் வச்சுட்டு போயிடணும். நான் வர மாட்டேன், நான் பேசுகிறேன் ஆயிடுறான். அதுதான் இங்கேருந்து தெரியும், அது வைடு எங்களுக்கு தெரியும். இது பண்ணி டைகர் நெஸ்ட் சேர்க்க முடிச்சிட்டோம். வைடு மான்ஸ்டரிங் போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கே கீழே போனோம், பார்க்கிங் போனோம். எவ்வளோ டைம் மேலே வரது எவ்வளோ நேரம் ஆச்சு? மேலே வருது 80 மினிட்ஸ். 80 மினிட்ஸ் ஆச்சா? கீழே வந்து மேலே வரது எவ்வளோ நேரம் ஆச்சு? டைம் டோட்டல் தெரியலையே, 3 ஹவர்ஸ் கிட்ட. சரி 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சா? ஓகே. கீழே ஒரு 1.5 ஹவர்ஸில் போகலாம்னு நினைக்கிறோம். பார்ப்போம். கீழே போய் தான் நினச்சா இது வந்து ப்ரோ ட்ரெக்கர் 1.5 ஹவர்ஸில் போயிருந்தாரு. ஆமாம், ப்ரோ ட்ரெக்கர். சரி, இதில் சொன்ன கதையெல்லாம் சொல்லுங்கள். என்ன கதை சொன்னதெல்லாம்? மோனஸ்டிக் தான். அப்புறம் சாட் ஜிபிடி பார்த்து நான் மோனஸ்டிக் படிக்கிறேன். எடுங்க படிக்கிட்டேன். ரைட்டு இதில் அதே மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் ஏதாவது கஷ்டம். அதுக்கப்புறம் வந்த பார்த்தா ஃபுல்லாக இறக்கமாக தான் இருக்கும். அது ஈஸியாக போயிடலாம். பட் ஒரு மாட்ரேட்னு சொல்லலாம். மாட்ரேட் டிஃபிகல்ட்டி இல்லை. வயசானவங்க கூட வராங்க. ரெஸ்ட் பொறுமையாக வரலாம்.
மோனாஸ்ட்ரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறோம். மோனாஸ்ட்ரி லாஸ்ட் ஹைக் ஏறுறோம். half an hour இறங்கிட்டோம். முடிய போகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். எங்கேருந்து இறங்குறது? கெஃபேலேருந்தா? ஆ கெஃபேலேருந்து half an hour வந்துட்டோம். டோட்டல் 1 ஹவரா? ஆனால் ஃபஸ்ட்டு ரீச் ஆனேன். செகண்ட் வருது தினேஷ்குமார். செகண்ட் நான் அடுத்ததாக ஓடி வந்து சீன் போடுறது ஜார்ஜி. அவ்வளோதான். இன்னும் 2 பேர் வரல. தினேஷ், வெங்கட், சாமி உருண்டு வர டைம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிங் போயிட்டு டிரைவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வீடு கட்டுறாங்க. எல்லா ஊர்லேயும் இதை வச்சுருக்காங்க. கல் வச்சா வீடு வந்துடும். பாருங்க அங்கே இருக்குது மோனஸ்ட்ரி. அங்கே காலை எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம்? 9 காலுக்கு ஆரம்பித்தோம். அங்கே 12:30 ரீச் ஆகிட்டோம். நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கெஃபேராக இருந்தது. ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கீழே வர இப்போ டைம் என்ன? 2:30 கீழே வந்துட்டோம். ட்ரெக்கு கொஞ்சம் மாடரேட் டிஃபிகல்ட் தான். ஸ்டீப்பாக தான் இருக்கும். பட் ஸ்லோவாக ரெஸ்ட் எடுத்து 1 டேயில் முடிக்கலாம். நாங்கள் 5 ஹவர்ஸ் எங்களுக்கு ஆச்சு முடிக்கிறதுக்கு. ரெஸ்ட் எடுத்து முடியாதவங்க போனால் 7 ஹவர்ஸ் கூட எடுத்துகிட்டு முடிக்கலாம். ஓகே, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் அங்கே போய் ஸ்டாப் பண்ணலாமா? அண்ட் பாய்.